என் பெயர் கனி. எனக்கு இப்போது முழுமையாக 40 வயது ஆகிறது. நான் ஒரு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண். என் வாழ்க்கையின் ஒரு பெரிய பகுதியை நான் தனியாகவே கழித்திருக்கிறேன். நான் இளமையாக இருந்தபோது என் கணவர் என்னை விட்டு ஓடி போய்விட்டார். எனக்கு 2 குழந்தைகள் இருந்தனர். அவர்களின் அனைத்து பொறுப்புகளும் என் மீது விழுந்தன. குழந்தைகளுக்காக என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தேன். ஆனால் குழந்தைகள் வளர்ந்துவிட்டனர். அவர்களுக்கு திருமணங்கள் ஆகிவிட்டன. அவர்கள் வேலையில் சேர்ந்தார்கள். பிறகு வீட்டுக்கு வருவதை விட்டுவிட்டார்கள். அவர்கள் என்னை முழுமையாக மறந்துவிட்டார்கள். அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பு விடுப்பதில்லை. நிதி உதவி செய்வதில்லை. ஒருபோதும் பார்க்க வருவதில்லை. சில சமயம் நான் அவர்களை பார்க்க அவர்கள் வீட்டுக்கு சென்றால் அவர்கள் என்னை வீட்டின் வெளியிலேயே விரட்டி விடுகிறார்கள். என் வயது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நான் நாளுக்கு நாள் தனிமையாகிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சிறிய வீடு உள்ளது. என் வீட்டுக்கு அடுத்தபடியாக ஒரு வீடு உள்ளது. அங்கே யாரோ வாடகைக்கு வந்திருந்தார்கள். அவர்களின் வயதும் கிட்டத்தட்ட என்னுடையதைப் போலவே இருக்கும். அதாவது 40 முதல் 42 வயதுக்குள் இருக்கும். நான் தினமும் காலையில் பால்கனியில் உட்கார்ந்திருப்பேன். சில சமயங்களில் செய்தித்தாள் படிப்பேன். சில சமயங்களில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவேன். அப்போது எனக்கு எதிரே வசிக்கும் அந்த நபர் அடிக்கடி தெரிவார். அவருக்கு 40, 42 வயதிற்குள் தான் இருக்கும். ஆனால் அவர் பார்க்க மிகவும் அழகாக இருந்தார். ஒரு நாள் காலை சுமார் 9 மணி அளவில் மாநகராட்சி நீர் விநியோகம் தொடங்கியது. ஆனால் என் வீட்டிற்கு தண்ணீர் வரவில்லை. என்ன பிரச்சனை என்று எனக்கு புரியவில்லை. நான் கீழே இறங்கி பார்த்தபோது குழாய் உடைந்து அதிக அளவில் தண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அக்கம் பக்கத்தில் வசிக்கும் ஒருவரிடம் உதவி கேட்கலாம் என்று நினைத்தேன். நான் அவருடைய வீட்டு கதவை தட்டினேன். அவர் கதவை திறந்தார். என் வீட்டுக்கு மாநகராட்சி தண்ணீர் வரவில்லை என்றும் குழாய் உடைந்துவிட்டது என்றும் அவரிடம் கூறினேன். நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டேன். அவர் என் பக்கம் புன்னகைத்துவிட்டு என் வீட்டுக்கு அருகில் வந்தார். எங்களுக்கிடையே பெரிய தூரமில்லை. நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருப்பேன். கதிரேசன் எதையோ படித்துக் கொண்டிருப்பார். ஞாயிற்றுக்கிழமை வாராந்தர சந்தை இருந்தது. எங்கள் வீட்டிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த சந்தை இருந்தது. நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று என் பின்னால் ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தால் கதிரேசன் என் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தார். கதிரேசன் சொன்னார், நானும் வாராந்தர சந்தைக்கு போகிறேன். வாருங்கள், நாம் இருவரும் ஒன்றாகவே போவோம். நானும் கதிரேசனும் இருவரும் ஒன்றாக புறப்பட்டோம். எங்கள் கண்கள் ஒன்றோடு ஒன்று சந்தித்தன. நாங்கள் மிக அருகில் நடந்தோம். ஒருவரைப் பற்றி மற்றவர் மேலும் தெரிந்து கொள்ள முயன்றோம். சிறிது நேரத்திலேயே நாங்கள் சந்தைக்கு அடைந்தோம். இருவரும் காய்கறிகள் வாங்கினோம். நான் கதிரேசனிடம், உங்களுக்கு சமையல் செய்ய தெரியுமா? ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள் என்று கேட்டேன். கதிரேசன், மனைவி இறந்த பிறகு எல்லாம் நானே செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போது நன்றாக கற்றுக்கொண்டேன். எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்கிறேன் என்றார். வீடு திரும்பும் வழியில் எங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் விற்பவர் தென்பட்டார். கதிரேசன் எங்களுக்காக தலா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினார். கதிரேசன் மனதளவில் மிகவும் நல்ல மனிதர். இப்போது எனக்கு கதிரேசன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. இருவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டே வீடு திரும்பினோம். இன்று மிகச் சிறந்த நாளாக இருந்தது. கதிரேசனுடன் நேரம் செலவிடுவது மிகவும் பிடித்திருந்தது. நானும் சில சமயங்களில் சமைத்து கதிரேசனுக்கு கொண்டு சென்று கொடுப்பேன். அவர் ஒருபோதும் எந்த உணவையும் வேண்டாம் என்று சொல்வதில்லை. அவர் எனக்கு தேவையான பொருட்களை பார்சல் செய்து அனுப்பிக் கொண்டிருந்தார். இப்போது எங்கள் உறவு மிக சிறப்பாகிவிட்டது.
எங்களுக்கிடையே ஒரு நம்பிக்கையான உறவு ஏற்பட்டிருந்தது. ஒருமுறை எனக்கு கடுமையான காய்ச்சல் எனக்கு புரியவில்லை. கதிரேசன் 2-3 முறை பால்கனிக்கு வந்து பார்த்தார். ஆனால் நான் எங்கும் தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அவரே என் அருகில் வந்தார். நான் படுக்கையில் படுத்திருப்பதைக் கண்டு அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அருகில் வந்து என் நெற்றியில் கை வைத்தார். மிக கடுமையான காய்ச்சல். பிறகு அவர் உடனடியாக ஒரு ஆட்டோவை அழைத்து என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். மருத்துவர் பரிசோதித்தார். எனக்கு ஊசி மருந்துகள் கொடுத்தார். மருத்துவமனையின் அனைத்து பில்களையும் அவரே செலுத்தினார். கதிரேசன் ஆட்டோவை அழைத்து மீண்டும் என்னை வீட்டுக்கு அழைத்து வந்தார். என் காய்ச்சல் மெதுவாக குறையத் தொடங்கியது. மெதுவாக இரவு ஆகிவிட்டது. கதிரேசன் என் அருகிலேயே அமர்ந்திருந்தார். என்னை மிகவும் கவனித்துக் கொண்டார். என் மனதில் தொடர்ந்து இந்த எண்ணம் வந்து கொண்டிருந்தது. இந்த கதிரேசன் யார்? எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் இல்லை. என் சொந்த மகன்கள் இருந்தும் அவர்கள் என்னை இப்படி கவனித்துக் கொள்ளவில்லை. ஆனால் கதிரேசன் ஒரு நட்பின் உறவில் கூட என்னை இவ்வளவு அழகாக கவனித்துக் கொண்டார். இதையெல்லாம் பார்த்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. கதிரேசன் மீது என் மனதில் அன்பு தோன்றத் தொடங்கியது. அவர் எனக்காக அந்த இரவு முழுவதும் விழித்திருந்தார். அந்த நாள் அப்படியே கழிந்தது. காலையில் நான் தூங்கி எழுந்தபோது கதிரேசன் கட்டிலிலேயே சுவரில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். நான் அவரை எழுப்பினேன். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் அவரிடம், நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் எனக்கு செய்யாததை விட நீங்கள் எனக்கு அதிகமாக செய்திருக்கிறீர்கள் என்றேன். இப்படியே மேலும் 2-3 நாட்கள் கடந்துவிட்டன. பிறகு ஒருமுறை நாங்கள் இருவரும் வாராந்தர சந்தைக்கு சென்றோம். மாலையில் கதிரேசன், நாம் ஒரு சினிமா பார்க்கலாமா? இங்கு அருகில் ஒரு தியேட்டர் இருக்கிறது என்றார். நான் சரி என்றேன். நாங்கள் இருவரும் சினிமா பார்க்கச் சென்றோம். சினிமா மிகவும் நன்றாக இருந்தது. அதில் சில காதல் காட்சிகள் இருந்தன. அவற்றை பார்த்து என் மனதில் கதிரேசன் மீது காதல் மேலும் ஆழமாகிவிட்டது. கதிரேசனும் என்னை கண்ணியமாக பார்த்துக் கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டே ஒருவரில் ஒரு